வணக்கம். ஓம் சரவணபவா. என் பேர் சுரேஷ்குமார் வடிவேலு. நான் இந்த சன்கிரீன் யாத்ரால தேர்வுப்பட்ட ஒரு வின்னரும் கூட. ஆ, இந்த பயணம் இன்னையோட வந்து முடியுது. ஆக்சுவலாக 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஓட நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவுக்கு தாய்நாடுக்கு திரும்பி கிளம்புறோம். ஸோ இதோட ஹோல் ஜேர்னி, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன காணொளி தான் இது. இந்த ட்ரிப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து சன்கிரீன் வந்து மொத இந்த லக்கி ட்ரா ப்ரொமோட் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, அதோட குழு என்ன சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஆறுபடை முருகன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ட்ரா எடுத்த பிறகு இதை ஆர்கனைஸ் பண்ண டீமும் மிஸ்டர் சந்தனா துரைச்சரை அவர்களுக்கும் சன்கிரீன் டீமுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆறுபடையை தவிர்த்து மொத்தமாக நாங்கள் வந்து 24 டெம்பிள்ஸ் போயிருக்கோம் இந்த ஹோல் ட்ரிப்பில். இந்த 24 டெம்பிள்ஸுமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப மிக பிரசித்தியமான ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலங்கள், கோயில்கள். அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா உத்தரகோசமங்கை, த ஃபர்ஸ்ட் சிவன் டெம்பிள் விச் வாஸ் பில்ட் இன் த வேர்ல்ட். அது அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் விச் வாஸ் பில்ட் பை ராஜராஜ சோழன் அண்ட் ஹிஸ் எம்பையர். And we also went to Madurai Meenakshi Amman temple, which is one of the most famous temple in Madurai city. And then we also got a chance to go to Rameshwaram. அங்கே போய் அந்த 22 தீர்த்தங்கள், இது வந்து போயிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போகாதவங்களுக்கு இது ஒரு ஷேரிங்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த கோயில் உள்ளுக்கே வந்து ஆக்சுவலாக தி பில்ட் 22 wells, ஐ திங்க் மோர் தென் தேட். பட் இந்த 22 wells, இந்த தலாகலேருந்து வந்து இந்த கிணறுலேருந்து வந்து நம்ம தண்ணி எடுக்கணும்னு சொன்னாக்கா இதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த ட்ரிப்பை வந்து எங்களுக்கு இன்னமும் பிரசித்திப்படுத்தி கொடுத்த சன்கிரீன் டீமுக்கு என்னோட நன்றி, முதற்கண் நன்றி. இது வந்து இந்த கோயில் டெம்பிள்ஸை பற்றி நாங்கள் போன அனுபவங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் வர்றது. இங்கே நான் வரத்துக்கு முன்னுக்கு நிறைய பேர் என்கிட்ட இங்கே வந்து போனவங்க சொன்னது என்னது அப்படின்னாக்கா, இங்கே உள்ள ஹோட்டல்ஸ், இங்கே உள்ள சாப்பாடுலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான உள்ள மைண்ட் செட் ப்ரிப்பரேஷனில் தான் நான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்த பிறகு A to Z கம்ப்ளீட்டாக வந்து சன்கிரீனும் அவங்களோட டீமும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாட் ஓன்லி 3, அவங்க வந்து ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா 3 மீல்ஸ் இன் அ டேன்னு சொன்னாங்க. மார்னிங் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டின்னர்னு சொன்னாங்க. பட் அதுக்கும் மேலேயே எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மீல்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து நான் சும்மா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, என்கிட்ட அவங்க கொடுத்த காசு கூட இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதுவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீல்ஸும் கொடுத்து ஃபுட் அலவன்ஸ் மாதிரி தனியாக எங்களுக்கு கேஷும் கையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இது எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்கிட்டையும் கூடயும் நீங்கள் அந்த அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். So food wise also I would say it's top notch. There's nothing actually for us to complain or like ஒரு குறையா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை in terms of food and accommodation. இங்கே உள்ள ஹோட்டல்லாம் எப்படி இருக்கும், க்ளீனாக இருக்குமா, நீட்டாக இருக்குமா, ஹைஜீனாக இருக்குமா, அது கூட நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் லைக் ஃபார் மீ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் ஹியர். ஸோ அதுவும் வந்து அவங்க ஆக்சுவலாக பார்த்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ போயிட்டே இருக்கும்போது தான் ஹோட்டல் புக் பண்ணுறதோ, அங்கே போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு குறைகள் எதுவுமே அவங்க வைக்கல. ஆக்சுவலாக எவ்ரிதிங் வாஸ் ப்ரீ அரேஞ்ச்ட் அண்ட் ப்ரீ புக்ட் அண்ட் ப்ரீ ஆர்கனைஸ்ட். இட் வாஸ் வெரி வெரி வெல் ஆர்கனைஸ்ட். எங்கள் வேலை வந்து ஆக்சுவலாக லக்கேஜ் எடுத்து பேக் காடியில் வைக்கிறதும், காடியிலேருந்து எடுத்து கீழே வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலையே இருந்துச்சு. அதுக்குமே வந்து எல்லாம் அவங்க வந்து சன்கிரீனும் அவங்களோட குழுவும் வந்து ஆள் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்டே, அக்காமடேஷன், ஸோ ஃபுட், டைனிங், டெம்பிள் அண்ட் இந்த ஜேர்னியில் கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 nights வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், a group of strangers. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஐம் இன் த மிட்ஸ் ஆஃப் 30s, ரைட்? ஸோ இதில் எனக்கு முன்னுக்கு என்னோட எல்டர்லி பீப்புள், ஐ டோன்ட் மென்ஷன் ஸ்பெசிஃபிக்லி அபவுட் தியர் ஏஜ், பட் எனக்கு மேலே ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ள குரூப்பும் இருக்காங்க, என்னோட வயசு குறைவானவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜஸ். அண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் லைக் I get to know a lot of new people, new characters, and at the same time the organizer of this event, they actually tolerated us to the max. அது நம்மளுக்கே தெரியும். பிகாஸ் இப்போ நம்மளோட
பாடியிலே வந்து 5 விரலுமே வந்து ஒரே மாதிரி இல்லை. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து பல கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ சம்டைம்ஸ் எங்களுக்கே ஆஸ் அ பார்ட்டிசிபென்ட் தெரியும், நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதோ இல்லை நாங்கள் அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதோ வந்து அவங்க சொன்னதுக்கு மீறியானதாக இருக்கணும். பட் ஒரு வாட்டி கூட அவங்க எதுவுமே வந்து மூஞ்சி சுளிக்காமல், not like once also they actually took it for granted. Everything they took care, like every single thing, every single penny also they took care of us very nicely. And they ensured, like, you know, from people like from my age to the elderly people also, like very elderly group of people also are being taken care very well. So இதுதான் என்னோட whole experience. And I would like to finish this actually also by mentioning very, very specially, and I actually want to personally request this to Sungrain and the Mr. Sandana Duracharya as well. Like, never ever please stop this journey here. இந்த மாதிரி வாய்ப்பு வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் கிடைக்கணும், இது நிறைய பேர்த்த போய் அடையணும்னு சொல்லி நான் நிறையா கேட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் இந்த ரைஸ் பிராண்டை வாங்கி, அதாவது நம்ம மலேசியாலே வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி, ஒரு இந்தியன் பிஸ்னஸ் ஓனர் வந்து இந்த ரைஸ் பிராண்டை வந்து செய்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நான் சொல்ல கிடையாது. நிஜமாகவே இந்த அரிசி வாங்கி நான் என் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கம்பெனிக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணணும். இது மூலிமா அவங்க 4 பேர்த்துக்கு இன்னும் இதே மாதிரி நல்ல விஷயங்களும் அவங்களும் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக இது ஆக்சுவலி லைக் 30 years I have been eating rice only from childhood. So maybe like the whole 25 years I have been eating brand. I don't want to name the brand, but I have been eating like, you know, like some random brands lah, Malaysian brands. பட் அவங்க எதுவுமே நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன், இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது, ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அண்ட் ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் அண்ட் யூனோ லைக் கைண்ட்லி சீக் எவ்ரிபடி டு சப்போர்ட் திஸ் கம்பெனி. And by that, I hope this journey also continues, like for season 2, season 3, season 4, season 5, season 6, season 7, season 8, season 9, season 10, 11 and goes on. So இதுதான் என்னோட humble request, and I would like to thank from like my bottom of my heart to the whole entire Sungrain team, and also Mr. Sandana Duracharya, and also the admin team who actually joined this trip. Her name is Miss Deva Malar, and yeah, I would like to also thank all the participants who has joined this venture and also in this trip. Thank you. Om Sharanabhava. பல முருகர் பக்தர் போல் சுரேஷ்குமார் வடிவேலு அவரும் ஒரு 15 பேக்கெட் அரிசி வாங்கிட்டு இந்த லக்கி ட்ரோல கலந்துக்கிட்டாரு. ஆனால் முருகர் யார் அழைப்பாரோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த குறி போய் சேரும்னு சொல்லிட்டு இவரை ஒரு லக்கி வினராக தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவரோட டெஸ்டிமோனியல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போன்ற நீங்களும் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சீசன் 2 இன்னும் கொஞ்ச நாள் தொடங்க போகுது. இது எப்படி இருக்க போகுது, எந்த ரகத்தில் இருக்க போகுது, எந்த மாதிரி கலந்துக்க போகிறதுன்னு என்னோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேல் விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கான்டெஸ்டனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முருகன் துணை.